கோயிலை பற்றிய செய்தி என்றால் சுரங்கம் இல்லாமலா? கண்டிப்பாக அங்கே ஒரு சுரங்கம் இருக்கும். அதன் அடுத்த முனை ஏதாவது ஒரு கோட்டைக்குள் முடியும். எதிரிகள் படையெடுப்பின் போது ராஜாவும் ராணியும் எப்படி தப்பித்தார்கள் என்று கோயில் வழிகாட்டிகள் சொல்லி சொல்லியே பழக்கப்பட்டு விட்ட உங்களுக்கு இங்கேயும் அப்படி காட்டினார்கள் என்றால் எங்கோ பார்த்தபடி கொஞ்சம் அந்த நேரம் மட்டும் அசுவாரஸ்யமாக இருங்கள். மற்றபடி நடராஜர் சன்னதி நுழைவாயிலில் வாறுகால் கல்மூடியை நீக்கி அரண்மனை போகும் சுரங்கம் என சொன்னால் அது ரீலாக விடும் பீலா. அவ்வளவே. என்றால் உத்திரகோசமங்கை கோவிலில் சுரங்கமே இல்லையா? இப்போது இல்லை. உத்திரகோசமங்கை கோவிலிலும் சுரங்கம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவைகள் மனிதரால் ஏற்படுத்தப்பட்டவை அல்ல. அப்படி ஏற்படுத்துதல் சாத்தியமும் அல்ல. இங்கிருந்து சரியாக சொல்ல போனால் உமா மகேஸ்வர சன்னதிக்கு கீழே இருந்து, அதாவது பெருமாள் சன்னதியில் இருந்து தில்லைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ஏன் மெக்காவுக்கும் கூட சுருங்கை வழிகள் இருந்தன. நடத்தரையன் மனத்தனைவில் நினைக்க பூமி உள்ளே விரிந்து கொடுக்க சாதாரண மக்களுக்காக உருவாக்கப்பட்டவை அல்ல அவைகள். அவைகள் அக்கால முனிவர்களால் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. காடுகள், நாடுகள், இனங்கள், போர்கள் முதலிய பல்வேறு தடைகளில் சிக்காவண்ணம் நேரிடையாக செல்ல எம்மானின் திருக்கூட்டத்தார்க்கு மட்டும் அறிவிக்கப்பட்டு இருந்தவை இப்போது நவீன காலத்தின் இடர்பாடு அற்ற இனிய பயணங்களால் அவனாலேயே செயல்கிறந்தன. அப்புறம் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாமா தில்லையையும் திருவுத்திரகோசமங்கையையும்? தில்லை என்பது சிதம்பரம், உத்திரகோசமங்கையோ ஆதி சிதம்பரம். ஆதி சிதம்பரத்தில் நடத்தரையர் திருமேனி தாவிக்கப்பட்ட அடுத்த நாள் தில்லையிலும் அது தாவிக்கப்பட்டது. இது இரண்டையும் செய்தவர் சண்முக வடிவேலவர். இங்குள்ள இரண்டு நடராஜர் சிலைகளும் தான் மூலச் சிலைகள். மற்ற கோயில்களில் இந்த இரண்டையும் பார்த்துத்தான் நடராஜர் சிலைகள் வடிவு அமைக்கப்பட்டன. இந்த இரண்டு சிலைகளுக்கும் கழுத்திலோ இடுப்பிலோ பாம்பு கிடையாது. தலையில் கங்கையும் கிடையாது, அறையில் புலித்தோலும் கிடையாது. காரணம், இரண்டுமே அரச கோலம், ராஜ கோலம். தில்லையிலே உள்ளது ஐம்பொன், இங்கோ இது பச்சை மரகதம். இரண்டு இடத்திலும் நடராஜர் சன்னதிக்கு எதிரில் வலப்புறத்தே பெருமாள் சன்னதி உள்ளது. ஒரே வேறுபாடு, தில்லையில் இற்றைக்கும் பெருமாளுக்கு வழிபாடு உண்டு, திருச்சித்திரகூடம். ஆனால் உத்திரகோசமங்கையில் அது என்ன காரணத்தாலோ பிணக்காலோ இன்றளவும் மூடப்பட்டு கிடக்கிறது. மூடி மறைத்து அதன் மேல் உமா மகேஸ்வரர் சன்னதியும் மணிமாடமும் உள்ளது. இரண்டுமே மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற தலங்கள். இக்கோவிலில் குடிகொண்டு அருள்பாலிக்கும் முருகப்பெருமானின் மீது அருணகிரிநாதர் கூட ஒரு திருப்புகழ் பாடி உள்ளார். இங்கே வந்திருக்கிறார். என்ன திருப்புகழ் என்று கேட்காதீர்கள், தேடி பாருங்கள். அது கூட செய்யவில்லை என்றால் எப்படி?